மாநிலங்களை ஒடுக்கி ஒற்றை ஆட்சித்தன்மை கொண்டதாக இந்தியாவை மாற்றுறதுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வர பார்க்குது பாஜக அரசு. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லாதது. இதை சொன்னா என்ன சொல்றாங்க? 1967 வரைக்கும் நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு ஒன்னாதான தேர்தல் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்போ இந்திய நாட்டுடைய மக்கள் தொகை என்ன? இப்போ மக்கள் தொகை என்ன? அன்றைய இந்தியாவும் இன்றைய இந்தியாவும் ஒன்றா? அன்றைய வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு? இன்றைய வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு? நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. 4000க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யணும். இது சாத்தியமா? 1951 மக்களவை தேர்தலில் இந்தியா முழுமைக்கும் போட்டியிட்ட மொத்த வேட்பாளர் எண்ணிக்கை 1874. ஆனால் 2024 தேர்தலில் 8360 பேர் போட்டியிட்டாங்க. அன்றைய தேர்தலும் இன்றைய தேர்தலும் ஒன்னா? அது மட்டுமல்ல, நாம் எழுப்புற பல்வேறு கேள்விகளில் முக்கியமானது, இவங்களால நாடாளுமன்றத்துக்கு ஒரே கட்டமா தேர்தல் நடத்த முடிஞ்சுதா? நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலை 7 கட்டங்களாகத்தான் நடத்த முடிஞ்சது. நாடாளுமன்ற தேர்தலையே ஒரே கட்டமாக நடத்த முடியாதவங்க நாடாளுமன்ற தேர்தலோடு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும்னு சொல்றது, கூரை ஏறி கோழியை பிடிக்க தெரிய முடியாதவர் வானத்தை கிழித்து வைகுண்டத்தை காட்டு என்று சொல்லுவார்களாம். அதுபோல இருக்கு. 90 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 3 கட்டங்களாக தேர்தல் நடத்துறாங்க காஷ்மீரில். இந்த நிலையில ஒரே தேர்தல் சொல்றதுக்கு வெட்கமாக இல்லையா? ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே பண்பாடு, ஒரே தேர்வு, ஒரே தேர்தல், ஒரே வரின்னு ஒரே பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. நடைமுறை சாத்தியமற்ற சிக்கல் நிறைந்த பிரச்சனை இது. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி உடையும் என நினைக்கும் கொள்கை எதிரிகளின் கனவு ஒருபோதும் பலிக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறியுள்ளார். நமது கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் தேர்தல் முடிந்ததும் கலையும் கூட்டணி அல்ல என்றும் தெரிவித்த முதலமைச்சர் ஒற்றுமையாக இருப்பதை பார்த்து பொறாமை கொள்வதாக குறிப்பிட்டார். மோதல் வராதா என கொள்கை எதிரிகள் வேதனையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். மத்தியில் பாஜக பெரும்பான்மை இன்றி இருப்பதாகவும் கொஞ்சம் கேப் விட்டாலும் உள்ளே புகுந்து விடுவோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக பவள விழா கூட்டத்தில் பேசினார். 240 எம்பிக்களை தான் பாஜக கொண்டுள்ளதாகவும் எச்சரிக்கையோடு பாஜக தலைமை செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். 100 ஆண்டுக்குள் மாநில சுயாட்சி கொள்கையை வென்றெடுப்போம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது என்றும் முதலமைச்சர் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.